நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும், உங்களையும் வாழ்த்தணும், நீங்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க வணிகர் சங்கம். அந்த ப்ரோக்ராமுக்கு தான் வந்தேன். ஆனால் காலையில் பார்ட்டி கோர் கமிட்டி இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க மெம்பர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. அவங்களோடையும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் ஆச்சு. இப்போ நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க. இங்க அணி பிரிவு தலைவர்களோட கூட ஒரு சின்ன இன்டராக்ஷன் ஆச்சு. பட் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்திருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை கூட உங்களுக்கு எடுத்து சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 60-70 வருஷமா அரசியல்ல முக்கியமா தமிழ்நாட்டின் மூலமாக தேசிய அரசியலை நடத்தும் சில காலகட்டங்கள் இருந்தும் கூட எஸ்ஐஆர் ஏதோ இன்னைக்கு பிறந்து ஏதோ பிஜேபி மூலமாக வாக்காளர் பட்டியலை மாத்துறதுக்கு நாங்க எடுத்துட்டு வந்த ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நான் சொல்ல விரும்புறேன். இதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் எத்தனை முறை எஸ்ஐஆர் நடந்திருக்குன்னு உங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லணும். 1952-56 அந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர் நடந்திருக்கு. 57 நடந்திருக்கு, 57 61 நடந்திருக்கு, 65 எஸ்ஐஆர் நடந்திருக்கு, 66 நடந்திருக்கு, 83 84 அப்ப கூட நடந்திருக்கு, 87 89 அப்பவும் எஸ்ஐஆர் நடந்திருக்கு, 92 நடந்திருக்கு, 93 நடந்திருக்கு, 95 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2002 2003 2004 அதாவது மொத்தம் சேர்த்தா 10 முறை 2000 the year 2000க்கு முன்னாடி 10 முறை நடந்திருக்கு. 2000ல இருந்து ஆரம்பிச்சு 2004ல 3 முறை நடந்திருக்கு. அதெல்லாம் எஸ்ஐஆர் இல்லீங்களா? அப்ப அந்த எஸ்ஐஆர்லாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியா பல கட்டங்கள்ல மத்திய அரசியலையும் பங்கேற்று இருக்கக்கூடிய டிஎம்கே இப்ப ஏதோ பிஜேபி சுயமா ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு வந்தாங்கிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு? ஏன்னா எதுக்கு பண்றாங்க அவங்க? நான் கொஞ்சம் நேற்றுக்கோ முந்தின நாளோ அதுக்கு முன்னாடியோ ஞாயிற்றுக்கிழமை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ ஏதோ கொடுத்திருக்காரு. இந்த மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர். நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு சூழ்ச்சி, இதில் நம்ம அமுட்டுக்க கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு. அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது. பட் அவரோட வீடியோவோட சாராம்சம் இதுதான். சோ நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து விளக்கம் சொல்லும் போது கூட அவங்களுக்கு என்ன சொல்றோன்றது புரியாம பேசுறாங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கிறேன். டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. எஸ்ஐஆர்ன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல, மன்னிச்சுக்காங்க நான் தப்பா சொல்றேன்னா. அவர் என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறாரு. ரிவிஷனுங்க, ஓட் லிஸ்ட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க. இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க, ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க, இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு 10 வருஷமா இருக்கும் ஆனா எங்க பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய
இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு. அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டிடியூஷனல் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றத நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்தில் சொல்றாங்க கிளியர். சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. அதனால அவங்க செய்யற ப்ரொடெஸ்டும் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? இறந்தவங்கள லிஸ்ட்ல ஒண்ணு வைங்கிறாங்களா? இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும், அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா? இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க சேர்க்காதீங்க, அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வேணாங்கிறாங்களா? எதுக்குங்க இந்த ப்ரொடெஸ்ட்? இப்ப வரைக்கும் இருந்த ஒரு 10 முறையோ 13 முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல, அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க. அப்பெல்லாம் எஸ்ஐஆர் தப்பா தோணலையா? அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு. தமிழ்நாடு ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ், அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும், அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான். எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம், வானானுவோம், எஸ்ஐஆர் தப்புன்னுவோம், அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம். மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. மக்கள் ஏமாறுறது இல்லைங்க. இது டிஎம்கேயோட டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது. அதோட இல்லாம நீங்க பாருங்க, முதல்ல என்ன சொன்னாங்க, இவிஎம் சரியா இல்லாதனாலதான் கட்சிகள் தோற்கின்றன. அது அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி. இவிஎம்ல தான் குறை இருக்கு, அதனாலதான் நாங்க ஜெயிக்கல. கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க, அப்ப இவிஎம்ல குறை இல்ல. ஏன் டிஎம்கே இங்க ஜெயிச்சிச்சு, அப்ப இவிஎம்ல குறை இல்ல. ஆனா எதிர்கட்சியோ பிஜேபியோ ஜெயிச்சுட்டா அது இவிஎம்ல குறை. இப்ப அந்த வாக்கு செல்லுபடி ஆறுதில்லை. அதனால அதுல இருந்து மூவ் ஆயிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க, நீங்க ஈடிய அரசியல் ரீதியா உபயோகிக்கிறீங்க, எதிர்கட்சியை எப்ப பாரு குவெஸ்டின் பண்றீங்க, சர்வே பண்றீங்க, சர்ச் பண்றீங்க, அரெஸ்ட் பண்றீங்க, கோர்ட்டுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னாங்க. அதையுமே கோர்ட், சுப்ரீம் கோர்ட் மூலமா திருப்பி சொல்றாங்க, இல்லைங்க கேஸ் இருக்கு, வந்திருக்குது. FATF இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு, ஃபண்டிங் ஃபார் டெரருக்கு எகேன்ஸ்ட் பாடி. அது பினான்சியல் ஆக்ஷன் எகேன்ஸ்ட் டெரர் ஃபண்டிங். அவங்க சொல்றாங்க இடி ஆக்ஷன் எடுத்ததுனால தான் நிறைய இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணவங்களோட சொத்தை அபகரிச்சு லாஃபுல்லி எடுத்துக்கிட்டு அதை ஏலத்துல விட்டு அதுல இருந்து வரக்கூடிய பணம் பேங்குக்கு எங்க கடன் வாங்கி அவங்களை ஏமாத்தினாங்களோ அந்த பேங்குகளுக்கு திருப்பி போய் சேர்க்கப்பட்டது. ரெஸ்டிடியூஷன் அது நடக்குதுன்றத உலக அளவுல இன்னைக்கு பிரேஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்ததுனால தான் அது நடக்குது. அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இடி ஆக்ஷன் நாங்க, சிபிஐ நாங்க, இன்கம் டாக்ஸ் வருது நாங்க. ஒரு இடத்துல கூட இன்கம் டாக்ஸ் கேஸ் தப்பாகல. கோடியா வச்சிருந்த பணமும் தங்கமும் இன்னும் இல்லாத சொத்தும் என்ன வழியில வருது. அதனால அது கண்டா பிடிக்கல. சரி, இதெல்லாம் சொன்னாங்க, அதுவும் ஆயிடுச்சு. இப்ப அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு, இங்க வரக்கூடாது, செய்யக்கூடாது. தேசத்துல 13 தரம் நடந்திருக்கு. அந்த எஸ்ஐஆரை பத்தி அப்போ ஒன்னும் சொல்லல, இப்ப சடனா வராங்க இவங்க. அதான் வரப்போறிய தேர்தல்ல தோல்வி நிச்சயம். அதனால இப்போல இருந்து அங்க ராகுல் காந்தி ஹரியானால போய் சொல்றாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.